Hello everyone, so welcome to this video. நான் உங்கள் எந்த எக்ஸாம் படிச்சாலும் அந்த எல்லா எக்ஸாம்லயும் இருக்கக்கூடிய கால்குலேஷன் டெக்னிக்ஸை தான் இந்த ஒரே வீடியோல நான் வந்து சொல்லி தர போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. பயங்கரமான ஒரு எனர்ஜி இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ள வந்து போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மல்டிபிள் நம்ம ஏன் சார் கத்துக்கணும் அப்படின்னா, நீங்க எந்த விஷயம் வந்து போனாலும், நீங்க வந்து அப்ளிகேஷன் சம் வந்து போனாலும் சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸா இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ் மேக்ஸ்ல இருக்கக்கூடியதாக போனாலும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து நிக்கிறது இதை இன்ட்டு அப்படின்றவர் தான் வந்து நிப்பாரு. இதை இன்ட்டு அப்படின்றவர் எடாத்துக்கு அப்படின்னா மல்டிபிள் அப்படின்றதுக்கு. அப்ப இந்த மல்டிபிளை நம்ம எப்படி கத்துக்கிறது வீடியோல பாத்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 11 மல்டிபிள். சரிங்களா? 11 மல்டிபிள். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 11 மல்டிபிள் வச்சிருந்தேன். ஒரே சரிங்க. எஸ், ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 11 மல்டிபிள். இப்போ 11 வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படியெல்லாம் மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துப்போம். ஒரு நம்பர், ஏதாச்சும் ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 27 × 11, 27 × 11 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம எப்படி பண்ணுவோம், இந்த 27 × 11 அப்படின்னு போட்டுருவோம். சரிங்களா? இப்போ இதே இது 2 2 7 7 × 11 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த இடம் பெரிய இடம், ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த இடத்துல கூட நம்மளால 11 மல்டிபிள் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு டைம் லாக் ஆகும். அப்ப அந்த இதை நம்ம எப்படி சார் ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா சொல்லித்தரேன். முதல்ல சின்னதை வச்சு நான் சொல்லி தந்துடுறேன். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 27 × 11. இப்ப இந்த 27 × 11 நம்ம சால்வ் பண்ணும்போது நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 11 மல்டிபிள் பண்ணா லாஸ்ட் டிஜிட்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணோம். இதான் ஸ்டெப் நம்பர் 1. அப்ப 7 × 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7. அதுக்கப்புறம் மல்டிபிளே பண்ணக்கூடாது, ஆட் தான் பண்ணணும். அடுத்தடுத்த நம்பரை நம்ம ஆட் பண்ணணும். அப்ப இந்த 2ஐயும் 7ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். 2 + 7 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 அப்படியே போட்டுரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 2ஐ அப்படியே கொண்டு போய் இந்த 1ஓட நம்ம மல்டிபிள் பண்ணணும். 2 × 1 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. அப்ப இதோட ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 297. இன்னொரு நம்பர் கூட நம்ம எடுத்துப்போம். 35 × 11 35 × 11. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த 5ஐயும் லாஸ்ட் டிஜிட்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். 5 × 1 நமக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 5. சூப்பரா? அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மல்டிபிளாம் பண்ணக்கூடாது, அடுத்தடுத்த நம்பரை நம்ம ஆட் பண்ணணும். அப்ப 3 + 5 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8. சூப்பரு. அதுக்கப்புறம் இந்த முன்னாடி இருக்கிற நம்பரை இந்த 1ஓட மல்டிபிள் பண்ணா 3 × 1 வந்து 3. முடிஞ்சு போச்சா? இப்போ நமக்கு இந்த மாதிரி பெரிய நம்பர் வர்றப்ப நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டிஜிட் இந்த லாஸ்ட் டிஜிட் நம்ம மல்டிபிள் பண்ணும். 1 × 7 எவ்வளவு வந்திருக்கும்? 7. சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணக்கூடாது, அடுத்தடுத்த நம்பர்ஸ். சரி, அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணக்கூடாது, ஆட் தான் பண்ணணும். அடுத்தடுத்த நம்பரை நம்ம ஆட் பண்ண போறோம். அப்ப 7 + 7 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14. அப்ப 14க்கு 4 வந்து போட்டுட்டு 1 நம்ம கேரி பண்ணிடுவோம். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த 7ஐயும் இந்த 2ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். 7 + 2 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9. அந்த 9 நம்ம அப்படியே போட்டுருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த 2ஐயும் ஆட் பண்ணுவோம். 2 + 2 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. அதுக்கப்புறம் ஆட் பண்றதுக்கு நம்பர் இல்லையா, இந்த நம்பருக்கு நம்ம வந்துருவோம். அப்ப இந்த 2ஐயும் இந்த 1ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 2 × 1 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2. இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நமக்கு 1 வந்து கேரி ஆயிருக்குல்ல, அப்ப எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. 7 4 10 மிச்சம் 1 5 2. அப்ப இதோட சரியான பதில் எவ்வளவு அப்படின்னா 2 5 0 4 7 அப்படின்றதா இதுக்கான சரியான பதில். இப்போ நீங்க எல்லாருமே இந்த 11 மல்டிபிள்ல உங்களுக்கான ஹோம்ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 137 × 11. சரியா? ஓகே, 137 × 11 இதோட ஆன்சர் என்ன அப்படின்றத 11 மல்டிபிள்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போறது 5 மல்டிபிள்ஸ்க்கான ஒரு விஷயம். இப்போ 5 மல்டிபிள்ஸ் வந்துச்சுன்னா நம்ம எப்படி சார் சால்வ் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 32 × 5 அப்படின்னு இருக்கு. ஓகே, 32 × 5 அப்படின்னு இருக்கு. இதுவே 544 × 5 அப்படின்னு இருக்கு. ஓகே, 544 × 5. இதுவே 3324 × 5 அப்படின்னு இருக்கு. இப்போ பெரிய பெரிய நம்பரா போயிட்டு இருக்கு. அப்போ 5 மல்டிபிள் வருது அப்படின்னா முன்னாடி இருக்கிற நம்பர் நமக்கு என்ன நம்பரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் நம்பரா இருக்கு. முன்னாடி இருக்கிற நம்பர் நமக்கு என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா தமிழ்ல இரட்டைப்படை எண். ஓகே, தமிழ்ல என்ன சொல்லுவோம்? இரட்டைப்படை எண். முன்னாடி இருக்கிற நம்பர் நமக்கு இரட்டைப்படை எண், ஈவன் நம்பரா இருக்கு.
அப்போ 5 மல்டிபிள் வருது அப்படின்னா நம்ம ஒரு சிம்பிள் லாஜிக்கை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஸோ இன்ட்டு 5 அப்படின்றத நம்ம எப்படியும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 5 அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/2 அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1/2 இன்ட்டு 10 அப்படின்னு எழுதலாமா? 1/2 இன்ட்டு 10 அப்படின்னு எழுதலாமா? அதே மாதிரி இந்த இந்த 5 அப்படின்றது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? 10/2ன்னு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த 10 நான் 2ஆல டிவைட் பண்ணி சார் திருப்பி 5 அப்படி சொல்லிடக்கூடாது, சரியா? எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. சார் 2 10ஆல டிவைட் பண்ணா 5 தானே வருது, அப்புறம் என்ன சார் அப்படின்னா லாஜிக் தான். ஒரு நம்பரை பாதியா மாத்தி அதோட 0 சேர்க்க போறோம். எப்படி? ஒரு நம்பரை பாதியா மாத்தி அதோட 0வை சேர்க்க போறோம். இதுல இருந்து பர்சன்டேஜ் வேல்யூவையும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/2 அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50%. 1/2 அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ்? 50% அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பர், இந்த நம்பரை நம்ம பாதியா மாத்த போறோம். அப்ப 32 நம்ம 2ஆல முதல்ல டிவைட் பண்ண போறோம். 32 2ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு வந்திருக்கும்? 16. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? நம்ம 10 வந்து சேர்த்திருக்கோமா? 10 அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 0. இந்த 0 வந்து என்ன அதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 0வை சேர்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணிடணும்? எக்ஸ்ட்ரா ஒரு 0வை சேர்த்துடணும். சமய 5 மல்டிபிள் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல முன்னாடி இருக்கிற ஈவன் நம்பரை நம்ம 2ஆல டிவைட் பண்ணிடுறோம். 2ஆல டிவைட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 0வை சேர்த்துறோம். அப்ப இங்க வந்து பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த நம்பர் எல்லாத்தையுமே நம்ம 2ஆல டிவைட் பண்ணோம். 2ஆல டிவைட் பண்ணா 2 மிச்சம் 1 7. அதுக்கப்புறம் இங்க வந்து 2 ஒரு 0வை சேர்த்துட்டு ஆன்சர். சிங்கிள் ஸ்டெப் ஆன்சர். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 6 6 2 0 சிங்கிள் ஸ்டெப் ஆன்சர். செம ஈஸியா இருக்கா? ஸோ 1 மிச்சம் 1 6 மிச்சம் 1 6. அதுக்கப்புறம் அங்கே ரிமைண்டர் இல்லை. ஸோ 4 2ஆல டிவைட் பண்ணா 2. ஓகே, இன்னொரு பெரிய நம்பர் கூட நான் போடுறேன் பாருங்க. 7 8 9 4 6 6 இன்ட்டு 5 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பெரிய நம்பர்? இப்போ பாருங்க, ஈஸியாக சால்வ் பண்ணுறேன் பாருங்களேன். 3 9 3 9 4 7 3 3 0. எப்படி ஸ்ட்ரைட்டா ஆன்சர் பண்ணிடுவீங்க. சிஸ்டம் பார்த்துட்டே நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். நம்ம எஸ்எஸ்சி பேங்க் இப்போ வந்து டிஎன்பிசிலையும் வந்து கஸ்டமைஸ்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஸ்டம்ல தான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நீங்க சிஸ்டம் பார்த்துட்டே ஆன்சர் பண்ணும். அதுக்கான ட்ரிக் தான் இது, சரியா? இப்போ 5 மல்டிபிள்ல உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 6 8 இன்ட்டு 5. இதான் உங்களுக்கு 5 மல்டிபிள்ல உங்களுக்கான கேள்வி. சால்வ் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணணும். இப்போ 5 மல்டிபிள் பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 மல்டிபிள் வந்து பார்ப்போம். 25 மல்டிபிள் வந்து பார்ப்போம். இப்போ 25 அப்படின்றது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஓட ஸ்கொயர். 25 அப்படின்றது 5ஓட ஸ்கொயர். அப்போ 5க்கு நம்ம என்ன பண்ணோம்? 1/2 பண்ணிட்டு ஒரு 0வை நம்ம சேர்த்தோம். அப்போ இது அப்படியே நீங்க ஸ்கொயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? 1/4 வந்து 2 0 வந்திருக்கும். 1/4 வந்து 2 0 வந்திருக்கும். இப்போ அதே இது இன்ட்டு 125 அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? 5 கியூப்னு சொல்லுவோம். அதை எப்படி சொல்லுவோம்? 5 கியூப்னு சொல்லுவோம். அப்ப இந்த 1/2 இந்த 0வை நம்ம கியூப் பண்றோம். கியூப்னா என்னது? கணம், சரியா? அப்ப கியூப் பண்ணோம் அப்படின்னா 1/8 வந்து எத்தனை 0 வந்திருக்கும்? 3 0 வந்திருக்கும். 1/8 வந்து எத்தனை 0 வந்திருக்கும்? 3 0 வந்திருக்கும். ஸோ அப்ப இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம எப்படி சார் பர்சன்டேஜ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் 1 அப்படின்னா நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 1 அப்படின்னா நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100%. 1 அப்படின்னா நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? 100%. அதுவே 1/2 அப்படின்னா நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம்? 50%. 1/2 அப்படின்னா 50%. அதாவது இந்த 100 நம்ம என்ன பண்றோம்? 2ஆல டிவைட் பண்றோம். 100 2ஆல டிவைட் பண்றோம், சரிங்களா? அதே மாதிரி அப்ப 1/4. அப்ப 1/4 அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 1/4னா என்ன பண்ணுவீங்க? இந்த 50 அப்படியே எதால டிவைட் பண்ணுவீங்க? 2ஆல டிவைட் பண்ணுவீங்க. அப்ப 50ஆல 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 25%ன்னு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் என்னது? 1/8. அப்ப 1/8 அப்படின்னா இங்க நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? 1/2ஆல மல்டிபிள் பண்றோம். இந்த இடத்துல இருந்து என்ன பண்றோம்? 1/2ஆல மல்டிபிள் பண்றோம். இங்க இருந்து இங்க வரும்போது நம்ம என்ன பண்றோம்? 1/2ஆல மல்டிபிள் பண்றோம். ஸோ 1 into 1/2 1/2 1/2 into 1/2 1/4 1/4 into 1/2 1/8. அப்ப சேம் ப்ராசஸ் 100 into 1/2 50 50 into 1/2 25. அப்ப 25 into 1/2. அப்ப 25 நம்ம 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 12.5%. அதாவது 12.5%. இப்போ அகைன் இதை நான் என்ன பண்றேன்? 1/2ஆல மல்டிபிள் பண்றேன். 1/2ஆல மல்டிபிள் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1/16 கிடைக்கும்.
அப்போ இந்த 12.5% நான் 1/2 மல்டிபிள் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 6.25% கிடைக்கும். அப்போ இந்த பர்சன்டேஜ் கன்வர்ஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, எப்பயுமே இதை மறந்துடக்கூடாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். 1/2 50%, 1/4 25%, 1/8 12.5%, 1/16 6.25%. ஓகேவா? இப்போ இதுவே 1/32 இதை 2ஆல மல்டிபிள் பண்ணா வந்திருக்குமா? அப்போ இதை 2ஆல மல்டிபிள் டிவைட் பண்ணீங்க, 1/2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3.125%. அப்போ 64% வரலாமா? 1/60 64% அப்படியே டிரைவ் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம். பட் நீங்கள் 1/16 வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். பர்சன்டேஜ் கால்குலேஷனும் நான் தனியாக நடத்துகிறேன். இருந்தாலும் இந்த ஒரு கன்வர்ஷன் உங்களுக்கு மல்டிபிளோட சேர்ந்தது, அதனால நான் வந்து சொல்லித்தரேன். அப்போ இன்ட்டு 25 அப்படின்னு வரும்போது இப்போ இங்கே பாருங்க 32 × 25. அப்போ முன்னாடி இருக்கிற நம்பரை நம்ம எதால டிவைட் பண்ண போகிறோம்? 4ஆல டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 4 × 32 வந்து பண்ணால் நமக்கு 8. அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோ வந்து சேர்க்கணும்? 2 ஜீரோவை நம்ம சேர்க்கணும். அப்போ இதோட வேல்யூ 800. 128. ஓகே, 128 × 25. 128 × 25. இப்போ இதை அப்படியே டேரக்டா 4ஆல டிவைட் பண்ணிடுவீங்களா? சிஸ்டம் பார்க்க போறீங்க, 4ஆல டிவைட் பண்ண போறீங்க. 3 2 2 0 முடிஞ்சு போச்சு. ஓகே, 5 2 4 5 to 4 5 to 4 இருக்கு. 5 to 4 × 5 to 4 × 25. 5 to 4 × 25. இப்போ என்ன பண்ணுவீங்க? சிஸ்டம் பார்ப்பீங்க. 1 ரிமைண்டர் 1 3, அதுக்கப்புறம் ரிமைண்டர் இல்லை 4னா 1 டைம், அதுக்கப்புறம் 2 ஜீரோ சேர்க்க போறீங்க. முடிஞ்சு போச்சா? இப்போ உங்களுக்கான 25 மல்டிபிள்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா 624 × 25. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அதே மாதிரி அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி 125. இப்போ 125 மல்டிபிள் வரப்ப லைக் நல்லா கவனிங்க. 64 × 125. 64 × 125. ஓகே, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. 100 + 25 100 + 25 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 100ல மல்டிபிள் பண்ணுவாங்க. 100ல மல்டிபிள் பண்ணோன்னா இங்கே வந்து 64 வந்து எழுதிட்டு 100ல ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணி 64 2 0 சேர்த்துருவாங்க. அடுத்து நம்ம என்ன படிச்சிருப்போம்? 25 அப்படின்னா 1/4. அப்போ 16 வந்து போட்டுட்டு 2 0 வந்து சேர்ப்பாங்க. அடுத்து 25ஆல மல்டிபிள் பண்ணுவாங்க. நமக்கு லாஜிக் வந்து தெரியும் 24க்கு. இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா 0 6 0 0 10 ரிமைண்டர் 1 8ன்னு வந்திருக்கும். ரைட்டா? இது ஒரு மெத்தட், ஸ்பிளிட் பண்ணி மல்டிபிள் பண்றது. இப்போ நான் எப்படி சொல்லி தருவேன் அப்படின்னா நமக்கெல்லாம் இவ்வளவு தூரம் சுத்துறதெல்லாம் முடியாதுப்பா. இந்த 125 அப்படின்னா நான் என்ன சொல்லி கொடுத்துட்டேன்? 1/8ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ரைட்டா? அப்போ சரி 1/16. ஓகே, 1/16 அப்படின்னு சொல்லி படிச்சிட்டோம். சாரி மக்களே, 1/8. ஓகே, 1/8 நம்ம படிச்சிட்டோம். இங்க வந்து பார்த்தோமா, இங்க நான் நடத்திருப்பேன் பாருங்க. இங்க வந்து போட்டிருக்கோமா 125%. அப்போ இன்ட்டு 125 அப்படின்னா 1/8 அப்படின்னு சொல்லி நம்ம டேரக்டாவே படிச்சிட்டோம். அப்போ டேரக்டா நான் என்ன பண்ணிடுவேன்? இந்த 64 அப்படியே 8ஆல டிவைட் பண்ணிடுவேன். 8 டைம்ஸ் 8 8s are 64. அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோ ஆட் பண்ணிடுவேன்? 3 ஜீரோ ஆட் பண்ணிடுவேன். சேம் ஆன்சர். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ரோச் தான் இங்க வந்து மேட்டர். இப்போ அதே மாதிரி 128 × 125 எவ்வளோ பெரிய நம்பர்? 128 × 125. இப்போ டேரக்டா நம்ம என்ன பண்ண போறோம்? 8ஆல டிவைட் பண்ண போறோம். 8ஆல டிவைட் பண்ணா இங்க வந்து 8ஆல டிவைட் பண்ணுவோம். 8ஆல டிவைட் பண்ணா 1 டைம், ரிமைண்டர் வந்து 4 6 8s are 48. ஸோ அப்போ 6 8 48. அப்போ 6 வந்து போட்டுருவோமா? அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோ? 3 ஜீரோ வந்து சேர்த்துருவோம். ஈஸியா இருக்கா? செம ஈஸிங்க. இப்போ நீங்க எல்லாருமே 168 × 125 இதோட ஆன்சர் வந்து 125 மல்டிபிளுக்கு வந்து எடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்த லாஜிக் நம்ம வந்து போயிடலாம். ஸோ அடுத்த லாஜிக் என்ன அப்படின்னா நியரஸ்ட் நம்பர், அதாவது மல்டிபிள் ஆஃப் நியரஸ்ட் நம்பர். இப்போ ஒரு நம்பர் நியரஸ்ட் நம்பரா இருக்குன்னு பாருங்களேன். இப்போ நியரஸ்ட் நம்பர்னா என்ன? அடுத்தடுத்த நம்பர். நியரஸ்ட் நம்பர்ன்றத வேர்டை தாண்டி கன்செக்யூட்டிவ் நம்பர், அடுத்தடுத்த நம்பர். அதாவது 1 × 2 2 × 3 2 × 3 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 × 3 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 4 இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் 4 × 5. இப்போ லைக் இப்படி வந்து இருக்கும்போது இப்போ நமக்கு 1 × 2னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 2ன்னு வருது. 1 × 2னா 2ன்னு வருது. அப்போ இந்த இடத்துல என்ன சார் லாஜிக் வந்து இருக்கு? இந்த இடத்துல என்ன சார் லாஜிக் வந்து இருக்கு அப்படின்னால கவனிங்க. இந்த 2 நம்பர்ல சின்ன நம்பர் எது அப்படின்றத ஃபைன் பண்ணணும். இப்போ இந்த 2 நம்பர்ல சின்ன நம்பர் நமக்கு என்னது? 1 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றத நமக்கு சின்ன நம்பர்.
அப்போ அந்த 1 நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் அதே நம்பரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்துடும், 2 வந்துடும். அதே மாதிரி இங்கே சின்ன நம்பர் இது 2. அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 வந்து பண்ணால் 6. இங்கேருந்து அந்த லாஜிக்கே கண்டுபிடிச்சேன். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 வந்து பண்ணால் 6. அதே மாதிரி இங்கே வந்து பண்ணுங்க 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 வந்து பண்ணால் 12. ஓகே, அதே மாதிரி 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 வந்து பண்ணால் 20. அது 16 ப்ளஸ் 4, இங்கே 9 ப்ளஸ் 2 9 ப்ளஸ் 3 வந்து 12. எப்படி, செம ஈஸியாக இருக்கா? அப்போ என்ன அப்படின்னா ஸ்மால் நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்த நம்பர் மல்டிபிள்ஸில் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்மால் நம்பரை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் ஸ்மால் நம்பரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதே நம்பரை ஸ்மால் நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதே நம்பரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே பாருங்க, இந்த 2 நம்பரில் சின்ன நம்பர் எது, 8. அப்போ 8 ஸ்கொயர் எவ்வளோ, 64. அப்போ 64 இந்த 2 நம்பர்ல சின்ன நம்பர் வந்து 7. அப்ப 7 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 49. அப்ப 49 பிளஸ் 7 வந்து பாத்தீங்கன்னா 56. ஈஸியா இருக்கா? இப்ப இது ரெண்டுலயுமே சின்ன நம்பர் எது, 16. 16 ஸ்கொயர் எவ்வளோ, 256 பிளஸ் 16 வந்து பண்ணேன்னா 12, மிச்சம் 1, 7, 2. ஈஸியா இருக்கா? 272. இப்போ 12 × 13. ஸோ சின்ன நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. 12 ஸ்கொயர் எவ்வளோ, 144 பிளஸ் வந்து 12 வந்து பண்ணால் 156. 15 × 16. ஸோ பெரிய நம்பர் எது, 15. சின்ன நம்பர் எது, 15. 225 பிளஸ் 15 நம்ம ஆட் பண்ணுறோம், 10, மிச்சம் 1, 4, 2, 240. இங்கே வந்து பாருங்க 24 × 25. பெரிய நம்பரு பார்க்கக்கூடாது, சின்ன நம்பரை தான் பார்க்கணும், மறந்துடாதீங்க. ஸ்மால் நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஸ்மால் நம்பரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டுலேயும் ஸ்மால் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. ஓகேவா? அப்போ 24 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 576. அப்போ ப்ளஸ் அதோட 24 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடச்சிரும், 600 அப்படின்றது கிடச்சிரும். இப்போ நீங்கள் எல்லாருமே 32 × 33 இதை வந்து நியரஸ்ட் மல்டிபிள் அப்படின்னு சொல்றதை தாண்டி கன்செக்யூட்டிவ் மல்டிபிள் வந்ததுக்கான ஹோம்ஒர்க்காக எடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடக்கூடாது, எல்லாருமே கமெண்ட் பண்ணணும். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்துருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து இருக்கு. இப்போ இந்த இடத்துல 1, இப்போ இந்த இடத்துல 1. அப்போ லாஸ்ட் டிஜிட்ல வந்து 1ல எண்ட் ஆயிருக்கா, எப்படி வந்திருக்கு, 31 × 21 அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 41 × 31 அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு நம்பர் 51 × 61 இப்படி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நம்ம வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 1ஐ மல்டிபிள் பண்ணி நீங்க என்ன பண்ணிடுங்க, 1ன்னு போட்டுருங்க. 1 × 1 1. காட் இட். அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஸ்டெப்பு, இந்த 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிடணும். 3 + 2 எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் மல்டிபிள் பண்ணிடணும். முன்னாடி இருக்கிற நம்பரை அப்படியே மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ 3 2s are 6. சூப்பரா? என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2ஐயும் நான் மல்டிபிள் பண்றேன். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2ஐயும் நான் மல்டிபிள் பண்றேன். 1 × 1 வந்து எனக்கு வந்து 1 தான். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இந்த முன்னாடி இருக்கிற நம்பரை ஒரு வாட்டி ஆட் பண்றோம். ஆட் பண்ணா 7. அதே நம்பரை நம்ம என்ன பண்ணிடுறோம், மல்டிபிள் பண்ணிடுறோம். 4 3s are 12. முடிஞ்சா? இப்போ இங்கே வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 ஆட் பண்ணால் 11 வரும். சரியா? 1 போட்டுட்டு 1 நம்ம கேரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 30. ஸோ இப்போ ஆட் பண்ணீங்கன்னா 1 1 1 3. ஓகே, முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு டிஜிட் தான் போடணும், இன்னொரு டிஜிட் வந்தால் நம்ம கேரி பண்ணிக்கணும். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்களேன், ஸ்ட்ரைட்டாகவே சிஸ்டம் பார்த்துட்டே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். சிஸ்டம் பார்க்குறோம். இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 1 வந்திருக்கும். 2ஐயும் ஆட் பண்ணால் 7ன்னு வந்திருக்கும். அடுத்து 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 12ன்னு வந்திருக்கும். செமையா இருக்கா? இப்போ இங்கே பாருங்க, இது 2ஐயும் மல்டிபிள் பண்ணால் 1 × 1 1. அப்புறம் 5 + 7 வந்து 12. ஸோ 2 போட்டுட்டு 1 நம்ம கேரி பண்ணிடுவோம். அடுத்து ஸோ 7 × 5 எவ்வளோ அப்படின்னா 35. அப்போ 35 அப்படியே போட்டுருவோம். அப்போ ஆட் பண்ணீங்கன்னா 3 6 2 1 அப்படின்றது ஆன்சர். செம ஈஸியாக இருக்கா? இப்போ இந்த செம்ம உங்களுடைய ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. 81 × 71 இதோட ஹோம்ஒர்க்காக எடுத்துட்டு லாஸ்ட் டிஜிட் 1 வந்தால் எப்படி, லாஸ்ட் டிஜிட் 1 வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தொண்டையில அடைக்குது மக்களே. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்துருவோம். மிடில் டிஜிட் அப்ரோச். சரியான கொஸ்டின். மிடில் டிஜிட் அப்ரோச் அப்படின்றது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாருங்களேன். இப்போ இந்த 2 நம்பருக்கு மிடில் நம்பர் என்ன அப்படின்னு பார்ப்போம். 12 × 14. ஓகே, நமக்கு நார்மலாக என்ன தெரியும், 12 × 14. 12 × 14 நான் படிச்சிருக்கேன், அதனால் நான் டக்குன்னு சொல்லிடுவேன். 12 × 14ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 12 × 14ஓட வேல்யூ எவ்வளோ, 168. சரி சார், இந்த 168 எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா நான் மிடில் அப்ரோச் வந்து பண்ண போறேன். இந்த 2 நம்பருக்கு எனக்கு மிடிலா இருக்கிற நம்பர், மிடில்னா என்னது, சென்டர் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்குறேன், 13.
ஓகே 13 சென்டர் நம்பர் என்னன்னு பாக்குறேன் 13. அப்ப இந்த 13 அப்படின்றது இங்க இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு -1 கம்மியா இருக்கு, இங்க இருந்து என்ன பண்ணிருக்கு +1 வந்து அதிகமா இருக்கு. பேலன்ஸ்டா இருக்கணும். மிடில்னா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கும். சென்டர்னா அதானே. இப்ப இங்க ஒருத்தர் சென்டர்ல வந்து இருக்காருன்னா இவருக்கு இந்த சைடு 2 பேர் இருந்தா இந்த சைடு எத்தனை பேர் தான் இருக்கணும், 2 பேர் தான் இருக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் சென்டர்ல இருக்காருன்னா அவருக்கு இந்த சைடு 3 பேர் இருக்காங்கன்னா இந்த சைடு எத்தனை பேர் தான் இருந்திருக்கணும், 3 பேர் தான் இருந்திருக்கணும். அப்ப எனக்கு மிடில் அப்படின்னும் போது ரெண்டு சைடும் ஈக்குவலான வேல்யூ தான் வரும். கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த அப்ரோச்சை நான் இங்க வந்து பண்றேன். அப்ப இந்த 13 வருது அப்படின்னா ஓகே 13 வருது. இந்த 13 நான் என்ன பண்றேன், அந்த மிடில் வேல்யூவை அப்படியே ஸ்கொயர் பண்றேன். 13 ஸ்கொயர் மைனஸ் இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் எவ்வளோ, இங்கேயும் 1 தான் இங்கேயும் 1 தான். அந்த 1 அப்படியே நான் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்றேன். அப்போ 13 ஸ்கொயர் எவ்வளோ 169 மைனஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா 168. முடிஞ்சு போச்சு. கதம் கதம் கதம். புரியுதா? மிடில் வேல்யூ கண்டுபிடிச்சு ஸ்கொயர் பண்றோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு வேல்யூக்கும் அந்த மிடில் வேல்யூக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்றோம். சூப்பர். இப்போ இங்க பண்ணா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். 69 × 71. ஓகே 69 × 71. இப்போ ரெண்டுக்கும் மிடில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 70. ரெண்டுக்கும் மிடில் என்னதுப்பா 70. அப்ப இங்க இருந்து இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க இருந்து இங்க எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 1 வந்து குறைஞ்சிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 70 ஸ்கொயர் பண்ண போறோம், -1 ஸ்கொயர் வந்து பண்ண போறோம். முடிஞ்சு போச்சா? 70 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னா 4900 வந்திருக்கும். -1 வந்து பண்ணீங்கன்னா 4899 அப்படின்றது ஆன்சர். 4899 அப்படின்றது ஆன்சர். ஈஸியா? இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த 28 × 31 இருக்கு, 28 × 31 இருக்கு. இப்ப ரெண்டுக்குமே மிடில் வேல்யூ என்னவா இருந்திருக்கும், 28 × 31. ரெண்டுக்கும் மிடில் வேல்யூ என்ன, 31 வைக்க வேணாம், 1 செகண்ட், 32ன்னு வச்சுக்கோங்க. சரியா? 32 இந்த இடத்துல 32ன்னு வச்சுப்போம். ஓகே 28 × 32. இப்போ மிடில் வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும் உங்களுக்கு வந்து 30. மிடில் வேல்யூ எவ்வளோப்பா வந்திருக்கும் 30, 30ன்னு வந்திருக்கும். அப்போ இங்க இருந்து இங்க எவ்வளோ கம்மியாயிருக்கு, -2 கம்மியாயிருக்கு. இங்க இருந்து இங்க எவ்வளோ கம்மியாயிருக்கு, +2 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 30 அப்படியே ஸ்கொயர் பண்ணுவோம், டிஃபரன்ஸ் அப்படியே ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணிடுவோம். அப்போ 3 ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 920 - 4. அப்போ எவ்வளோப்பா வந்திருக்கும் 896. முடிஞ்சு போச்சா? 896. ஈஸியா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதோட மிடில் டேர்ம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80. ஓகே, இங்க இருந்து இங்க எவ்வளவு கம்மியா இருக்கு, 3 கம்மியா இருக்கு. இங்க இருந்து இங்க எவ்வளவு கூடி இருக்கு, 3 கூடி இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், 80 ஸ்கொயர் -3 ஸ்கொயர். அப்ப 80 ஸ்கொயர் பண்ணா 64, 2 0 வந்திருக்கும், -9 வந்து பண்ண போறோம். ஓகே, அப்ப எவ்வளவு வந்திருக்கும் 6 9 8 1. முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி மிடில் டிஜிட் நம்ம அப்ரோச் வந்து பண்றது. ஓகே, இப்போ அடுத்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டிஜிட், சம் ஆஃப் யூனிட் டிஜிட் வந்து 10ன்றது. இப்போ சம் ஆஃப் யூனிட் டிஜிட்ல 2 மெத்தட் வந்து இருக்கு. சம் ஆஃப் யூனிட் டிஜிட்ல நமக்கு 2 மெத்தட் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை பாருங்களேன், இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 6 வந்து இருக்கு, இங்கேயும் 6 வந்து இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் நமக்கு எப்படி இருக்கு, சேமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இருக்கு. இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா 2 + 8 வந்து பண்ணா 10 தான் வருது, 4 + 6 வந்து பண்ணா 10 தான் வந்துருது, 3 + 7 வந்து பண்ணாலும் 10 தான் வருது. 10. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 வந்திருக்கும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 8 வந்திருக்கும். ஓகே, ஸோ 82 × 88, 82 × 88. அப்போ இந்த 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணாலும் இங்க நம்ம 2 நம்பரை ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து 10 தான் வருது. அப்போ இப்படி வரப்ப நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க கவனிங்க, இங்க கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணோம், 22 × 28ன்னு பார்த்தோமா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 2 நம்பரை லாஸ்ட் டிஜிட்டை நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். 2 × 8 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. அதை அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த முன்னாடி இருக்கிற நம்பரோட நெக்ஸ்ட் நம்பர் 2 ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னது 3. அப்ப 3 × 2 வந்து பண்ணா 6. ஆன்சர் மர்கையா. இப்போ அதே மாதிரி இன்னொரு நம்பர் எடுத்துப்போம், 34 × 36. 34 × 36 ரெண்டையும் ஆட் பண்ணா 10 வருதா. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 24. 24 போட்டுருவோம். அடுத்து 3 ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னது 4. அப்ப 4 3s are எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. காட் இட். செம ஈஸி, செம ஈஸி. இப்போ அதே தான் நம்ம லாஸ்டா இங்க வந்து ஒரு சம் வந்து பார்த்தோமா, லாஸ்டா ஒரு சம் 53 × 57. அப்ப 53 × 57 அப்படின்னா நல்லா கவனிங்க, இப்படி நீங்க டைரக்டாவே பண்ணிடலாம். இப்போ 64 × 66னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 1 செகண்ட்,
இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 24ங்க. 24. ஓகே. அதுக்கப்புறம் ஆரோட அடுத்த நம்பர் என்னது? 7. அப்ப 6 42. முடிஞ்சு போச்சா? ஸ்ட்ரைட் மெத்தட். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 21. ஸோ 7 3 21. அடுத்த 5ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 6. அப்ப 6 5 30. எப்படி சிஸ்டம் பார்த்து ஆன்சர் பண்ணலாம். இப்போ இங்க என்ன இருக்கும்? 88 இருக்குமா? அப்ப 2 × 8 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16. அடுத்து 8ஓட நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9. அப்போ 9 8 72. சரியா? 9 8s are 72. 9 8s are 72. செம ஈஸியா இருக்கா? பட் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு பாருங்களேன். 44 64. ஓகே, 44 64 அப்படின்னு இருக்கு. இப்போ 44 64 46 66 அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி இங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். எப்படி இருக்கு? நமக்கு எப்படி இருக்கா? 46 × 66. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டிஜிட் சேமா இல்ல, பட் எந்த டிஜிட் சேமா இருக்கு? லாஸ்ட் டிஜிட் வந்து சேமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து நமக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆனா ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டோட சம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 10 வந்து கிடைக்குது. எஸ், சூப்பருங்க. அப்ப நம்ம மாத்தணுமா அப்படின்னா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. எப்பயும் போல லாஸ்ட் டிஜிட்டை மல்டிபிள் பண்ணிடுங்க. 64 வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிபிள் பண்ணிடணும். 6 × 4 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24. 6 × 4 24. அந்த 24 அப்படியே போட்டுறக்கூடாது. இங்க லாஸ்ட் டிஜிட்டா இருக்கு பாத்தீங்களா, அதோட ஆட் பண்ணி போடணும். அப்ப 24 + 6 வந்து பண்ணா 30. அப்ப 30 36 அப்படின்றதா இதோட ஆன்சர். இப்ப இங்க வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்க. 44 × 64. ஓகே, 44 × 64. இப்போ லாஸ்ட் டிஜிட் வந்து சேமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆட் பண்ணும்போது 10 வருது. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 16. அடுத்து 6 4 24. அதுக்கப்புறம் இங்க என்ன டிஜிட் இருக்கு? 4 இருக்கு. அப்ப +4 நான் ஆட் பண்ணிட்டா 28. அப்ப 28 16 அப்படின்றது ஆன்சர். இப்போ அதே மாதிரி 38 × 78 வந்து பண்ணுவோம். 38 × 78. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 64 போட்டாச்சா? 64. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 21. இங்க இருக்கிற 8ஓட நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 29 64 அப்படின்றதா இதுக்கு சரியான பதில். செமையான மெத்தடா? இதான் யூனிட் டிஜிட் சம் வந்து 10 வந்தா நம்ம வந்து சால்வ் பண்றதுக்கான மெத்தட். ஓகேவா? இப்ப அடுத்த கான்செப்ட் வந்து பார்ப்போம். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா இதான் உங்களுக்கான மாஸ்டர் கான்செப்ட். மணி மாஸ்டர் கான்செப்ட் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 35 × 25, 45 × 55, 65 × 75, 55 × 65 வருது. இப்படி வந்தா நம்ம எப்படி சார் மல்டிபிள் பண்றது? ஓகேவா? மல்டிபிள் பண்றது நல்லா கவனிங்க. இப்போ 35 × 25. ஓகே, அதே மாதிரி 45 × 55 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் எவ்வளவு இருக்கு? இதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் எவ்வளவு இருக்கு? 10. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கேப் வந்து 10 தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டை மல்டிபிள் பண்ணுங்க. 5 × 5 25 போடாம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடணும்? 75 போட்டுரும். 5 × 5 25 போடாம என்ன பண்ணிடணும்? 75 போட்டுரும். அடுத்த ஸ்டெப் தான் இங்க வந்து ஒரு சரியான ட்ரிக், மணி சார் ட்ரிக் வந்து இருக்கு. இங்க பெரிய நம்பர் எதுவோ அதை வந்து ஃபைன் பண்ணுங்க. பெரிய நம்பர் எது? 3. அப்ப இந்த 3 அப்படியே ஸ்கொயர் பண்ணி -1 பண்ணிருங்க. -1 பண்ணா நமக்கு எவ்வளவுப்பா கிடைக்கும்? 8. அதாவது 9 - 1 வந்து பண்ணா 8. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்? 8 வந்து போட்டுடலாமா? இப்ப இதோட ஆன்சர் எவ்வளோ? 875. அப்ப இங்க என்ன பண்ணுவீங்க? இந்த ரெண்டு நம்பர் நம்ம மல்டிபிள் பண்ணி 75 போட போறோம். பெரிய நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5. 5 ஸ்கொயர் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25. அப்ப 25 - 1 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 24. அப்ப 24 75 அப்படின்றதா இதோட ஆன்சர். அப்ப இங்க டைரக்டா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? அப்ப இந்த 45 போட்டாச்சா? இப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 75 வந்திருக்குமா? எஸ். அதுக்கப்புறம் பெரிய நம்பர் எது? 7. 7 ஸ்கொயர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 49. 49 - 1 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 48. ஸ்ட்ரைட்டா செமையா? இப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 75. சூப்பரு. அதுக்கப்புறம் பெரிய நம்பர் எது? 6. 6 ஸ்கொயர் எவ்வளவு? 36. 36 - 1 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 35. சூப்பர். இப்ப நீங்க எல்லாருமே 75 × 85 இதோட ஆன்சர் என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் அப்படின்றது வந்து மணி என்ன சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. இப்போ இந்த 35 × 8 நம்ம மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா நார்மலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய நம்பர் வருது அப்படின்னா அதை ஸ்பிளிட் பண்ணிருங்க. 30 + 5 அப்படின்னு நம்ம ஸ்பிளிட் பண்ணிடலாம். 30 + 5 × 8 நம்ம ஸ்பிளிட் பண்ணிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இதை நீங்க 3ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா
எயிட் எயிட் த்ரீ சார் எவ்வளோ 24 ஒரு ஜீரோ சேர்த்துறோம் பிகாஸ் இங்க என்ன இருக்கு நமக்கு ஒரு ஜீரோ இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த 5 வச்சு இந்த 8 நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். 5 மல்டிபிள் நம்ம ஆல்ரெடி படிச்சது அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு ஜீரோ பண்ணோமா அப்ப 8 பாதி ஆக்குனா 4 4ஓட ஒரு ஜீரோவை சேர்த்தா 40 எப்படி முடிஞ்சு போச்சா? இப்ப இங்க ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ண போறோம் 4ஆல மல்டிபிள் பண்ணி பார்க்க போறோம். 16 × 4 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 64. அதுக்கப்புறம் அதோட ஒரு ஜீரோவை சேர்த்துறணும் பிகாஸ் இது எத்தனாவது டிஜிட் 10th டிஜிட். ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதான் ஸ்பிளிட் பண்ணியும் காட்டியிருக்கேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இதை 5ஆல மல்டிபிள் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை பாதியா மாத்த போறோம். பாதியா மாத்தினா 8 அதோட ஒரு ஜீரோவை சேர்த்துக்க போறோம். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 720. செம ஈஸியா இருக்கா? இப்ப இங்க பாருங்க 18 நீங்க 6ஆல மல்டிபிள் பண்ணி பாருங்க. 6 8s are 48 ரிமைண்டர் வந்து 4 1 6 are 6 6 + 4 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ஒரு ஜீரோவை நம்ம சேர்த்துருவோம். 6 48 மிச்ச 4 1 6 6 + 4 வந்து 10 ஒரு ஜீரோ சேர்த்தாச்சு. அடுத்து 5ஆல மல்டிபிள் பண்ணா அதை பாதியா மாத்த போறோம் 90 முடிஞ்சு போச்சா? இப்ப ஆட் பண்ணா 0 7 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 1 அப்ப 1170 அப்படின்றது இதோட ஆன்சர். இப்ப நீங்க எல்லாருமே ஸ்பிளிட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணி 55 × 64ஓட ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. கண்டிப்பான முறையில் நீங்க எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணணும். இப்ப அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா 100 above 100 below மல்டிபிள். இப்ப 100 above and 100 below அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபோவ்கானதை வந்து சொல்லி தந்துடுறேன். அபோவ்கானதை முதல்ல நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 103 × 103 × 104 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா 105 103 × 105 அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இதோட பேஸ் நமக்கு என்ன 100. இதோட பேஸ் நமக்கு என்னது 100. இங்க இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 100ல இருந்து இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா +3 இந்த நம்பருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த நம்பர் எவ்வளவு 100ல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா +5 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரெக்டா? இந்த நம்பர் நமக்கு 100ல இருந்து +3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த நம்பர் நமக்கு எவ்வளவு இருக்கு +5 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இங்க கவனிச்சிங்கன்னா சரியான ஈஸி மெத்தட். இப்போ இந்த +5 எடுத்துட்டு போய் நீங்க இந்த நம்பரோட ஆட் பண்ண போறீங்க. 105 103ஓட ஆட் பண்ண போறீங்க. அதே மாதிரி இந்த +3 எடுத்துட்டு போய் இந்த 105ஓட ஆட் பண்ண போறீங்க. ஆட் பண்ணி பாருங்களேன். 103 + 5 வந்து பண்ணாலும் நமக்கு எவ்வளவு 108 தான் வந்து கிடைக்கும். அதே மாதிரி 105 + 3 வந்து பண்ணாலும் நமக்கு எவ்வளவு தான் கிடைக்கும் 108 தான் வந்து கிடைக்குது. புரியுதா? அது மாற போறதே கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணிடுறோம் 108 அப்படின்றத போட்டுறோம். இப்படி கிராஸா நம்ம ஆட் பண்ணி போட்டுறோம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க இந்த 2 நம்பரை நம்ம மல்டிபிள் பண்றோம். அதாவது எக்ஸஸா வந்திருக்குல அந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்றோம். அப்ப 3 5s are எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15. அப்ப இதோட ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 10815 அப்படின்றதா இதோட ஆன்சர். செம ஈஸியா இருக்கா? இன்னொரு நம்பர் வந்து போடுவோமா? 112 × 108 112 × 108. இப்ப பேஸ் எவ்வளவு நமக்கு 100. இப்ப 100ல இருந்து இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு +12 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு +8 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்டா? அதுக்கப்புறம் கிராஸா நான் ஆட் பண்ண சொல்லியிருக்கிறேன்னா கிராஸா ஆட் பண்ணுவோமா? இப்ப இங்க இருந்து நீங்க இங்க ஆட் பண்ணி பாருங்க. 112 + 8 வந்து பண்ணாலும் 120 தான் வந்திருக்கும். 108 + 12 வந்து பண்ணாலும் 120 தான் வந்திருக்கும். மாற போறது கிடையாதுங்க. அப்ப 120 வந்து முன்னாடி போட்டுடலாங்க. அடுத்தது என்ன பண்ணணும் என்றால் இந்த ரிமைண்டர் எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் பண்ணணும். 100 × 8 வந்து பண்ணா நமக்கு 96. அப்ப எவ்வளவு வந்துருக்கு உங்களுக்கு ஆன்சர் 12096 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். இப்போ இது கம்மியான நம்பர் வருதுன்னா எவ்வளவு வந்திருக்க போகுது 97 × 98 வச்சுக்கோங்க. 97 × 98 பக்கத்துல இருக்கும். இப்படி கூட வச்சுப்போம் 97 × 95. இப்போ இது 100 நமக்கு வந்து பேஸ். இது 100ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு -3 கம்மியா இருக்கு. இங்க 100ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு -5 வந்து கம்மியா இருக்கு. இப்ப இந்த இடத்துல நமக்கு சிம்பிள் என்ன இருக்கு -3 அப்படின்னு இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு -5 இருக்கு. அப்ப கிராஸா பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் 97 - 5 வந்து பண்ணாலும் நமக்கு 92 தான் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி 95 - 3 வந்து பண்ணாலும் நமக்கு 92 தான் கிடைச்சிருக்கும். புரியுதா? இந்த இடத்துல பிளஸ் இருந்தா பிளஸ் பண்ண போறோம், மைனஸ் இருந்தா மைனஸ் பண்ண போறோம். அவ்வளவுதானே மேட்ரு, சிம்பிள். அதுக்கடுத்து அதே லாஜிக் தான். அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம் 92 அப்படியே போட்டுருவோம். அதுக்கப்புறம் எப்பயும் போலதான் இந்த 2 நம்பர் நம்ம மல்டிபிள் பண்ணா 15. செம ஈஸியா இருக்கா? இன்னொரு நம்பர் கூட பண்ணி பார்ப்போமா? 88 × 92. இப்போ இங்க இருந்து 100ல இருந்து இங்க எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா -12 கம்மியா இருக்கு. இங்க எவ்வளவு கம்மியா இருக்கு -8 வந்து கம்மியா இருக்கு.
அப்போ நீங்க வந்து 88 மைனஸ் 8 வந்து பண்ணாலும் 90 தான். அதே மாதிரி 92 மைனஸ் 12 வந்து பண்ணாலும் 90 தான். ஓகே சரி 80. ஓகே 80 தான் வந்திருக்கும். 80 தான் வந்திருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், 80 வந்து போட்டுடலாமா? அதுக்கப்புறம் இந்த 2 நம்பர் அப்படியே மல்டிபிள் பண்ணீங்கன்னா 96. செம ஈஸியா முடிஞ்சா. கதம் கதம் கதம். இப்போ நீங்க எல்லாருமே எனக்கு 100 அபோவ் மல்டிபிள் 104 இன்ட்டு 107 இதோட ஆன்சர் என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் வீடியோக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களால எவ்வளோ பேருக்கு வந்து ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே இந்த மல்டிபிள் ட்ரிக்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை மோட்டிவேட் பண்றதுக்காக கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஃபயர் பட்டனை போட்டு விட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுங்க. இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் வீடியோஸ் நான் இறக்கி விடுறேன். இப்போ இதே மாதிரி எல்லா மல்டிபிள் கான்செப்டையும் நம்ம ஆப்ல மணிமாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல நான் ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ்ல வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ பாத்தீங்கல்ல இந்த மல்டிபிள் மாதிரி இன்னும் நிறைய மல்டிபிள் கான்செப்ட் நிறைய கான்செப்டை நான் ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்ற கோர்ஸ்ல நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, வேற லெவல் ஒர்த்தா வந்து இருக்கும். மணிமாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸையும் ரீசனிங்கும் செம ஈஸியா மாத்தி கொடுத்துருவேன். தேங்க்யூ.